வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 8 சப்ஜெக்ட் சயின்ஸ் யூனிட் 10 டாபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். லாஸ்ட் கிளாஸில் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். கெமிக்கல் சேஞ்சஸ்னால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது. we know that every chemical reaction requires a specific conditions to occur. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, லைட்டு, நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருந்தால் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ், தேர் வில் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட், ப்ரெஷர். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ப்ரெஷர். இது இல்லாமல் மெனி அதர் எஃபெக்ட்ஸ், இன்னும் நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது உயிரியல் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ், உணவு கெட்டு போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும், இல்லை அப்படின்னா அதோட கலர் மாறும். ஓகேவா? ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்ட் அஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்ஸ். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபுட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாப்பிட முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். The chemical reactions catalyzed by the enzymes results in the degradation of food quality in the form of development of bad taste and odor, deterioration and loss of nutrients. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்சைம்ஸுங்கிற கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது ஃபுட்டோட குவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. ஸோ அதனால் பேட் டேஸ்ட் கிடைக்குது, அதோட நிறம் மாறுது, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா லாஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அந்த ஃபுட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பாயில் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஃபுட் ஸ்பாயிலேஜுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரொட்டன் எக்ஸ், அதாவது முட்டை என்ன அப்படின்னா அழுகிறது. அழுகும்போது என்னன்னா ஒரு பேட் ஸ்மெல் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால தான் அந்த பேட் ஸ்மெல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது முட்டை என்ன அப்படின்னா அழுகிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எப்படி டீகே ஆகுது அப்படின்னா மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிர்களால் தான் என்ன அப்படின்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டீகே ஆகுது. நெக்ஸ்ட்டு ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட். இப்போ ரான்சிடிட்டி அப்படின்னா துர்நாற்றம் அடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் எப்படி துர்நாற்றம் அடிக்குது, அதாவது பேட் ஸ்மெல் ஏற்படுது. Fishes and meat containing high levels of polyunsaturated fatty acids undergo oxidation. Oxidation நடக்கிறதுனால ஃபிஷ்ஷு, மீட்லலாம் என்ன அப்படின்னா ஹை லெவல் polyunsaturated fatty acids இருக்கும். அதாவது சேச்சுரேட்டே ஆகாத கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால அது ஆக்சிடேஷன் அடையுது. ஸோ ஆக்சிடேஷன் அடையும் போது
பேட் ஸ்மெல் என்ன ஆகுது அப்படின்னா ஏற்படுது. இட் காசஸ் பேட் ஓடர், அதாவது அதோட நிறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். when exposed to air or light. இப்போ ஏர் இல்லை அப்படின்னா லைட்டோட ஆக்சிடேஷன் நடக்கும்போது அதோட கலர் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது, துர்நாற்றமும் வீசுது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் இதை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் வென் கட். இப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பிள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணுவோம். கட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட் பண்ண ஸ்பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலராக என்ன பண்ணும் அப்படின்னா மாறி இருக்கும். ஏன் வந்து ப்ரௌன் கலராக வந்து மாறி இருக்கு? ஆப்பிள்ஸ் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்சிஜன் இன் ஏர். இப்போ ஏரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த ஆப்பிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி வைக்கும்போது இந்த ஏரில் உள்ள ஆக்சிஜனோட அந்த ஃப்ரூட்ஸோட ஸ்பேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகும்போது அது என்ன கலராக அப்படின்னு மாறும் அப்படின்னா ப்ரௌன் கலராக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரௌனிங் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பழுப்பாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. இப்போ ஆப்பிள்ஸில் உள்ள செல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் என்ன என்சைம் இருக்குது அப்படின்னா பாலிஃபினைல் ஆக்சிடேஸ் அண்ட் டைரோசினேஸ் வந்து இருக்குது. When in contact with oxygen, it catalyzes a biological reaction in which the phenolic compounds present in plants becomes a brown pigment known as melanin. இந்த ஆப்பிள்ஸில் உள்ள செல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், பாலிஃபினைல் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ்ங்கிற என்சைம் வந்து இருக்கும். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா when in contact with oxygen, ஆக்சிஜனோட என்ன அப்படின்னா காண்டாக்ட் ஆகி ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நடக்குது. which the phenolic compounds present in பிளான்ஸில் ஒரு phenolic compounds வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். become a brown pigment known as melanin. அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மெலனைன் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் அது ப்ரௌன் கலராக என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். இந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னா மாசுபடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏர் டு ப்ரீத். ஏர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரீத் பண்ணுறதுக்கு, அதாவது சுவாசிக்கிறதுக்கு. வாட்டர் டு ட்ரிங்க், தண்ணி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா குடிக்கிறதுக்கு. அண்ட் த லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட், லேண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் அண்ட் இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அதிகமாகிடுச்சு. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து என்ன அப்படின்னா இப்போ நவடேஸில் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அன் அன்வான்ட் சேஞ்ச், தேவையில்லாத மாற்றங்கள், அதாவது இன் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்லாத மாற்றங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா ஏற்படுது. அந்த தேவையில்லாத மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூஷன், அதாவது மாசுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் தீஸ் சேஞ்சஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன்ஸ். இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து தூண்டுதலாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி தேர் ஆர் 3 types ஆஃப் பொல்யூஷன்ஸ். 3 டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். இதுதான் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய
ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஓகேவா? டியூ டு இன்க்ரீஸிங் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் lot of chemical substances are produced artificially which harm all the living and non-living things. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன அப்படின்னா அதிகமாகிறதுனால நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The types of chemical substances and their effects are given in the table. அது என்னென்ன அப்படின்னு கீழே உள்ள டேபிளில் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். The types of chemical substances and their effects. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வந்து ஏற்படுது. ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஏர் பொல்யூஷன். இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் ஏற்படுது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், மீத்தேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன்ஸ் ஏற்படுறதுக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுது? ஆசிட் ரெயின், அடுத்தது குளோபல் வார்மிங், உலகம் வந்து என்ன அப்படின்னா வெப்பமாகிறது. அடுத்தது சுவாசிக்கிறதுல என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன். வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். வேஸ்ட் வாட்டரில் என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது? டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டையிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள். அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பில்லேஜ். இது எல்லாமே என்ன அப்படின்னா வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுது? வாட்டரோட குவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா குறையுது, டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து ஏற்படுது. தோல்லாம் என்ன அப்படின்னா அரிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிறதால நடக்குது. ஓகேவா? அடுத்தது லேண்ட் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷன்ஸ்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ். இப்போ லேண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா உரம்லாம் போடுறோம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறோம், சாலிட் வேஸ்ட்டு அதாவது திட கழிவு பொருட்கள்லாம் வந்து போடுறோம், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து லேண்ட் வந்து பொல்யூட் ஆகிறதுக்கான காரணங்கள். ஓகேவா? ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வந்து ஏற்படுது? லேண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆகுது. இப்போ திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா உரம் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மண்ணோட தரம் வந்து என்ன அப்படின்னா மாறிடும். ஓகேவா? அடுத்தது கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சுவாச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதனால் ஏற்படுது அப்படின்னா லேண்ட் வந்து பொல்யூட் ஆகிறதுனால தான். ஓகேவா? பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எரிக்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா லேண்ட் வந்து பொல்யூட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ரஸ்டிங், அதாவது துருப்பிடித்தல். ஒரு பொருள் எப்படி வந்து துருப்பிடிக்குது? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டூரிங் ரெய்னி சீசன். இப்போ ஸ்டீல் பெஞ்சு, டேபிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மழை காலத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. மழையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டீல் பெஞ்சு, டேபிள்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இருக்குமா? தே டர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். ரெட்டிஷ் ப்ரௌனாக என்ன பண்ணோம் அப்படின்னா மாறும். இஸ்ன்ட் இட்? டு யூ நோ வை? அது ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் வென் த அயன் மெட்டல் கம் இன்டு கான்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஏரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வாட்டர். இது ரெண்டோடையுமே என்ன அப்படின்னா அந்த அயன் மெட்டல் வந்து என்ன அப்படின்னா கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஸ்டிங், துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க.
it undergoes a chemical reaction called rusting. Next, tarnishing of metal articles. metal articles இருக்கு இல்லையா, அதோட நிறம் வந்து என்ன அப்படின்னா மாறுறது, அதாவது மங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷைனிங் என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சிரும். ஓகேவா? Shiny metal surfaces and other articles lose their shining appearance due to chemical reactions on the surfaces. Metal surfaces and other articles அதோட ஷைனிங்கை வந்து என்ன பண்ணும், அதோட ஷைனிங் அப்பியரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் மேலே என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால. For example, silver articles become black when exposed to atmospheric air. இப்போ அட்மாஸ்பியரில் உள்ள ஏர்னால் என்ன ஆகுது அப்படின்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து பிளாக் கலராக என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, brass vessels which contain copper as one of the constituents develop a greenish layer when exposed to air for a long time. இப்போ brass vessels இருக்கு இல்லையா, which contain copper. brass வெசலில் காப்பருங்கிற கான்ஸ்டியூவன்ட் இருக்கிறதுனால டெவலப் எ க்ரீன் லேயர், க்ரீனிஷ் லேயராக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகும்போது அது ஏரோட வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னா பிளாக் கலராக மாறாது, லாங் டைமாக என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். This is due to chemical reaction between copper and moist air. அந்த காப்பருக்கும் அந்த மாய்ஸ்ட் ஏருக்கும் இடையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் டு ஃபார்ம் பேசிக் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு. அது என்னவா மாறும் அப்படின்னா காப்பர் கார்பனேட்டாகவும் காப்பர் ஹைட்ராக்சைடாகவும் என்ன பண்ணோம் அப்படின்னா மாறிடும். எப்போ அப்படின்னா அந்த காப்பருக்கும் அந்த மாய்ஸ்ட் ஏருக்கும் இடையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்போது. ஸோ அதனால் அது பிளாக் கலராக என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது, ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். எப்படியெல்லாம் ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ப்ரெஷர்லாம் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், வெப்பம் எப்படி வந்து உருவாகுது. இப்போது நம்ம ரெண்டு கையை நம்ம வின்டர் சீசன் போது தேய்ச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட சைக்கிள் பம்ப் இருக்கு இல்லையா, சைக்கிளுக்கு காற்றடிக்கும்போது காற்றடிச்சிட்டு எழுத்தோம் அப்படின்னா அந்த பம்ப் என்ன அப்படின்னா ஹீட்டை வந்து என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. அங்கே வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால ஹீட் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச் ரியாக்ஷன்ஸ், அப்போ ஹீட்டை வந்து வெளிப்படுத்துறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வென் யூ ஆட் வாட்டர் டு குயிக்லைம், இப்போ கால்சியம் ஆக்சைடோட வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்ட். அப்போ நிறையா ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ்ட் ஆகி டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைம். ஸ்லாக்டு லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் சேரும்போது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்குது. இப்போ லாட் ஆஃப் ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, டேக் 2 க்ளீன் டெஸ்ட் டியூப்ஸ். 2 டெஸ்ட் டியூப் வந்து எடுத்துக்கிறோம். டேக் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் 1 டெஸ்ட் டியூப். ஒரு டெஸ்ட் டியூப்பில் சல்ஃபியூரிக் ஆசிட்டும், நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் அனதர் டெஸ்ட் டியூப். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, சொல்யூஷனாக இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிறோம். ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் டு சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் உள்ள டெஸ்ட் டியூப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். டச் த சைட்ஸ் ஆஃப் த டெஸ்ட் டியூப். அப்போது டெஸ்ட் டியூபோட சைட்ஸை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள்.
why do you feel அப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க, சாரி what do you feel, what do you infer, அதிலே நீ என்ன தெரிஞ்சுக்கிற. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து என்ன அப்படின்னா எமிட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்டில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடும் டச் பண்ணி பார்க்கும்போது ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா வெளியாகுது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். when you ignite a candle you get light as a resulting of burning. கேண்டிலை நீ கொளுத்தும் போது லைட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் லைட். இப்போ அந்த லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால. இப்போ எக்ஸாம்பிள்ஸ், when a piece of magnesium ribbon is burned in a flame, bright light is produced with heat. இப்போ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ன் பண்ணும்போது அது எரியுது. எரியும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், லைட்டோடு சேர்ந்து ஹீட்டும் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் யூஸிங் டூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி எல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வெடியெல்லாம் வெடிக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் colored lights. different colored lights என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும், which are all due to chemical reactions. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம பேசுகிறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அயன் மெட்டல்ஸ், அயன், காப்பர் இதெல்லாம் நம்ம கீழே போடும்போது சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Some chemical reaction do produce sound when they takes place. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால தான் என்ன அப்படின்னா சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. What happens when you fire crackers during Deepavali? The chemical substances present in the crackers undergo some chemical reactions to produce sound. இப்போ வெடியெல்லாம் வெடிக்கும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து கிராக்கர்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. டேக் எ க்ளீன் டெஸ்ட் டியூப், ஆட் சம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ட்ராப் எ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆர் பீஸ் ஆஃப் சிங்க் மெட்டல். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை எடுத்துக்கிறோம், அதில் பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆர் சிங்க் மெட்டலை எடுத்துக்கிறோம். ஜிங்க் மெட்டலை அது உள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்க்குறோம். வாட் டு யூ சி, இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற. நவ் பிரிங் எ பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூபுக்கு பக்கத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா தீக்குச்சி என்ன அப்படின்னா கொளுத்தி வைக்கிறீங்க. வைக்கும்போது என்ன ஆகும், வாட் டு யூ ஹியர், வாட் டு யூ இன்ஃபர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டெஸ்ட் டியூப் பக்கத்தில் மேட்ச் ஸ்டிக்கை நம்ம கொளுத்தி வைக்கும்போது பாப்ங்கிற சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம காதில் கேட்குறோம். when metals like zinc or magnesium reacts with dilute acids, hydrogen gas is produced. அப்போது அந்த டைல்யூட் ஆசிட்ஸோட மெக்னீஷியம் ஆர் ஜிங்க் வந்து ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ளஸ் சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. Since hydrogen gas is highly inflammable, it reacts with oxygen present in air to produce pop sound. ஏரில் உள்ள ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ரியாக்ட் ஆகும்போது சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏர். when you compress hard a balloon having full of air, it will burst. இப்போ நிறைய ஏர் இருக்கக்கூடிய ஒரு பலூனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழுத்தும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா பர்ஸ்ட், உடையுது. திஸ் இஸ் டியூ டு சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர். அந்த பலூன்லேருந்து சடனாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏர் என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆன் கம்ப்ரெஷன். இப்போ கம்ப்ரெஸ் பண்ணும்போது
ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் கேஸ் which increases the pressure when the reaction takes place in a closed container. அப்போ க்ளோஸாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் நம்ம ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும் வெடிச்சிடும். அப்போ சவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இப்போ வெடிப்பொருள்லாம் என்ன அப்படின்னா இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when they are ignited they explode due to pressure generated by gases from the chemical reactions. chemical reactions போது gases என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. thus you hear a huge sound. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா பெரிய சவுண்டாக என்ன நமக்கு கேட்குது. இப்போ பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்கிறோம். எப்படி சவுண்டு அதிகமாக கேட்குது அப்படின்னா ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நடத்துனது எல்லாத்தையுமே 2 மார்க் 1 மார்க்கு 5 மார்க்லாம் வந்து என்ன அப்படின்னா படிங்க. பின்னாடி இருக்கக்கூடிய எவாலுவேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.